வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க கட் பண்ணி விடுறாங்க. என்னால் எதுவும் பேச முடியல. அவங்களுக்கு இப்படியே இருக்கணும், கீழே இறக்கி விடக்கூடாது. தூக்கிட்டேன்னா கடிக்க வருவாங்க, தூக்கக்கூடாது. என்கிட்ட இருந்து அவங்கள தூக்கவே கூடாது யாரும். பாருங்களேன், நானே தூக்கினேன் அப்படின்னா உடனே கடிக்க வருவாங்க, விடவும் மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக என்னை இறுக்கி பிடிச்சிப்பாங்க. ரியலி அன்கண்டிஷ்னல் லவ்னு சொன்னால் அது இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களை அப்படியே லைஃப் லாங் என் கூட இருந்துட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பார்ப்போம், இது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் கிளிக்கு ரக்கம் முடிச்சிடுச்சுன்னா பறந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ பறக்குதுன்னு தெரியாது. இருந்தாலும் அது வரைக்கும் நான் இவங்களை பத்திரமா பார்த்துப்பேன். என்ன சரி 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 எங்கேயும் போக மாட்டேன். சரி 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 சரிம்மா நான் எங்கேயும் போகலடா. தூங்கடா. இப்படி வச்சிட்டோன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. சரிங்களா? தூங்குறாங்க பாருங்க. எவ்வளோ அழகாக மலாந்து படுத்துருக்காங்க பாருங்க, எந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு இன்னும் காலையிலேருந்து டைம் கிடைக்கல அவங்களுக்கு என்கிட்ட விளையாடுறதுக்கு. பட் ஒருத்தெல்லாம் கடிக்கக்கூடாது. இவங்க கட் பண்ணி விட பார்க்குறாங்க. சரிம்மா, இதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா என்னை இப்படியே கொஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படியே காமிச்சிட்டே இருந்தேன்னா அப்படியே கம்முன்னு கொஞ்சிட்டு இருப்பாங்க. தூக்கி கீழே விட பார்த்தோன்னா உடனே கத்துவாங்க. பட் வலிக்குது மட்டும் அம்மாவுக்கு. சரி போதும். சரி போதும், தூங்கு அம்மா. அவங்க தூங்க வச்சுட்டு போய் அண்ணாக்கு இட்லி ஊற்றி கொடுக்கணும். சரிம்மா விடுமா. இங்கே தான் இருக்கேன் நான், எங்கே போகிறேன். ஒரு நாள் கொஞ்ச நேரம் உங்களை விட்டுட்டேன், அதுக்கு இவ்வளோ சேட்டைங்க. பட்டு போது பட்டு, அம்மா இங்கே தான் பட்டு இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன். உங்கள் கூட தானே இருக்கேன். தங்க பிள்ளைங்களா. சரி தூங்கு. ஓகே guys, bye.